ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் பகுதிகளில் விடிய விடிய மழை. போரூர், குரோம்பேட்டை, கொளத்தூர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை. கடலூர், ராமநாதபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் செப்டம்பர் 3, 4 ஆகிய தேதிகளில் கூடுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். 12%, 28% ஆகிய இரு ஜிஎஸ்டி வரிகளை நீக்கும் அறிவிப்பு வெளியாகும். அரசு அதிகாரி சிறைக்கு சென்றால் வேலை பறிபோகும் போது முதல்வர் அமைச்சர்களின் பதவியை பறிக்கக்கூடாதா? 30 நாள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதா தொடர்பாக பிரதமர் மோடி கேள்வி. கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்வதற்கு திமுகவின் திட்டங்களே காரணம். சென்னையில் நடைபெற்ற பள்ளி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பெருமிதம். முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காமல் குடும்பத்துடன் கொண்டாடுவதில் ஆர்வம் காட்டுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நிறைந்த பகுதி விவசாயம் தானே, அதான கலப்பையோடு வந்திருக்காரு. நானும் ஒரு விவசாயி, உங்களோடு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி, எல்லாம் மகிழ்ச்சி தான் புகழும். ஏனென்றால் விவசாயி தான். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 644 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா. முதலமைச்சர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். ஆகஸ்ட் 30 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக தலைமை அறிவிப்பு. தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்தும் கபடதாரிகள் ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி எறியப்படுவார்கள். கடந்த கால வரலாற்றை திரும்ப எழுத செய்வோம் என தமிழக வெற்றிக் கழகம் பதிவு. திமுக ஆட்சியில் மக்கள் நடமாடக்கூட முடியவில்லை. நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். 2026 தேர்தல் தர்மத்திற்கும் நீதிக்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். நெல்லையில் நடைபெற்ற பாஜக மாநாட்டில் நயினார் நாகேந்திரன் சூளுரை. இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர், நீதிக்கும் அநீதிக்குமான போர். இந்த போரிலே தர்மம் ஜெயித்தாக வேண்டும், தர்மம் வென்றாக வேண்டும். அதற்காக பூத் கமிட்டி ஒவ்வொரு பொறுப்பாளர்களும், ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி பூத் பொறுப்பாளர்களும், தொண்டனும் இன்றிலிருந்து நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். இந்த ஆட்சியை நாம் அகற்றிய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர வைப்பது கடமை. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை பேச்சு. அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். காரணம், மிக கடுமையாக இந்த 4 ஆண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது. தமிழர்களுக்கு குடியரசுத் தலைவர், ஆளுநர் போன்ற உயர் பதவிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா உரை. திமுகவின் ஆட்சி ஊழலின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என அமித்ஷா விமர்சனம். உதயநிதியால் ஒருபோதும் முதலமைச்சராக முடியாது எனவும் சாடல்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தனது இல்லத்தில் தேநீர் விருந்தளித்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் ஆலோசனை. மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற 11ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவிப்பு. 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக தொழிற்சங்கம் எச்சரிக்கை. நெல்லையிலிருந்து சீரடி மற்றும் ஜோதிர்லிங்க கோவில்களுக்கு தென்காசி வழியாக சிறப்பு சுற்றுலா ரயில் இயக்கப்படும். IRCTC தென்மண்டல பொது மேலாளர் அறிவிப்பு.